இமேஜினேஷன். தேவனுடைய வல்லமை மனிதர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா ஒண்ணு பேசுறது சொன்னேன், இன்னொன்னு என்ன தெரியுமா? கற்பனை செய்கிறது. கற்பனை செய்கிறது. நம்ம எல்லாருக்கும் 2 சுவிட்ச் இருக்குது. நீங்க அந்த காலத்து இந்த டேப் ரெக்கார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ரிவைண்ட் சுவிட்ச் ஒண்ணு இருக்கும், ஃபார்வர்டு சுவிட்ச் ஒண்ணு இருக்கும். ரிவைண்ட் சுவிட்ச் அமுத்துனா கேட்ட பாடலாம் மறுபடியும் கேட்கலாம். ஃபார்வர்டு அமுத்துனீங்கன்னா இதுவரையும் கேட்காததை கேட்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம ரிவைண்ட் சுவிட்சை யூஸ் பண்ண அளவுக்கு ஃபார்வர்டு சுவிட்ச் யூஸ் பண்ணதே கிடையாது. எப்ப பாரு அந்த நடந்த சம்பவத்தையே திரும்ப திரும்ப திரும்ப, கல்யாணத்துல சாப்பாட்டுல சண்டை நடந்திருக்கோம், அதை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். ரிவைண்ட் சுவிட்சை தேய்ச்சி தேய்ச்சி டேப்பே தேஞ்சு போச்சு. ஃபார்வர்டு சுவிட்ச் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம் யோசித்தே பார்த்தது கிடையாது. நான் சொல்றேன், யூ கேன் பெண்ட் த ரியாலிட்டி. நீங்க எதை உண்மை நினைக்கிறீங்களோ அதை அழித்து உண்மையாகவே ஆக்க முடியும். நம்பலையா நீங்க? கற்பனைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா? சரி, எல்லாருக்கும் இருதயம் துடிச்சுதான் இருக்குது. இப்ப அந்த இருதய துடிப்பை வேகப்படுத்துங்க பார்க்கலாம். இருதய துடிப்பை வேகப்படுத்துங்க, சொல்லுங்க அதுகிட்ட. வேகமா துடி, வேகமா துடி. துடிக்காது, அதெல்லாம் துடிக்காது. ஆனா நீங்க கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நல்ல ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போய் ஒரு எருமாடு உங்களை விரட்டுற மாதிரியோ ஒரு பாம்பு உங்களை விரட்டுற மாதிரியோ கற்பனை செய்யுங்க, தன்னால இருதயம் வேகமா துடிக்கும். த பவர் ஆஃப் இமேஜினேஷன். உண்மையிலே அது துரத்தமா இல்ல, ஆனா துரத்தன மாதிரி கற்பனை செஞ்சாலே வேர்வை வர ஆரம்பிச்சிடும். கற்பனை செய்கிற சக்தி என்பது உண்மைகளை மாற்றக்கூடியது. நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. அதை படமா பாருங்க, அதுல உங்களை பாருங்க, நடந்துட்ட மாதிரி பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. 5 வருஷம் கழிச்சு ஜனவரி 1ஆம் தேதி காலையில எழும்பும் போது எப்படிப்பட்ட வீட்டுல வாழ்றீங்க, உங்க பக்கத்துல யார் இருக்கிறா, எப்படிப்பட்ட படுக்கையில படுத்திருக்கிறீங்க, வெளியே வர்றீங்க, வெளியே வரும்போது என்ன மாதிரியான தோட்டம் இருக்குது, எந்த மாதிரி கார்ல ஏறுறீங்க, வேலைக்காரன் வந்து கதவை திறக்கிறானா, நீங்களே திறக்கிறீங்களா, நீங்க ஓட்டுறீங்களா, டிரைவர் வச்சிருக்கீங்களா, டிரைவர் யூனிஃபார்ம்ல இருக்கிறானா இல்ல லுங்கி கட்டு வரானா, எல்லாமே கற்பனையில் நீங்க பாத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்க போறோம் அப்படின்றது உங்க கையில தான் இருக்குது. யாரும் எந்த ப்ராஃபிட்டும் தேவையில்ல உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண. ப்ராஃபிட் பொய்ன்றது கோவிட்ல தெரிஞ்சு போச்சு. நியூ இயர்ல இந்த வருஷம் அற்புதமான வருஷம், ஆசீர்வாதமான வருஷம், இது வரைக்கும் இந்த மாதிரி வருஷம் வந்ததே கிடையாதுன்னு சொன்னவங்க எல்லாம் மார்ச் மாசத்தோட அமைதியாயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போட்டு கூட்டிட்டு வராங்க நம்மள. ஆனா நீங்க தீர்மானம் பண்ண முடியும். இந்த சூழ்நிலைக்கு நடுவில் கூட நான் எப்படி இருக்கணும் நீங்க உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்ல முடியும், நீங்க கற்பனை செய்ய முடியும். அந்த கற்பனை உண்மையாகவும் ஆகும். The power of imagination. மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை பார்ப்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள். The power of imagination. பரிசுத்தாவியனுடைய மொழி, பால் சொல்றார், பரிசுத்தாவியனுடைய மொழி ஆங்கிலமோ கிரீக்கோ ஹீப்ருவோ கிடையாது, பிக்சர்னு சொல்றார்.